2021 சட்டமன்ற தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக கை கொடுத்து அந்த மண்டலம் ஆமா 10மே ஸ்வீப் பண்ணாங்க உங்க கூட்டணி உட்பட. அதனால அந்த கொங்கு மண்டலம் சேலத்துல ஒரு எம்எல்ஏ, நாமக்கல்ல 1 நினைக்கிறேன், திருப்பூர்ல 2, இந்த மாதிரி ரொம்ப திமுக கூட்டணி ரொம்ப சொற்ப எம்எல்ஏக்களை பெற்றது. ஸோ அவங்களுக்கு ஒரு வலிமையான பேக்கெட் அப்படின்னு பார்த்தா கொங்கு மண்டலம். ஸோ அவங்க அங்கதான் தொடங்குவாங்க. வேற என்ன பண்ணுவாரு? ஒரு எடப்பாடிக்கே இது நமக்கு ஒரு நம்மளுடைய ஜாதி பலத்தை வைத்து நம்ம இந்த பகுதியில் வலிமையாக இருக்கிறோம் அப்படின்னு காட்டுவதற்காக இங்க இறங்கலாமா, வேற எங்கன்னா போகலாம், நாகப்பட்டினம் போயிருக்கலாம், இல்ல சவுத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கலாம், நாகர்கோவில் போயிருக்கலாம், இது எங்கேயோ போயிருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் என்ன வரும்? நம்மளோட ஓப்பனிங் எங்க? நம்மளோட எது கம்ஃபர்ட் ஜோனோ நம்மளுக்கு அங்கதான் போவோம். அதை தான் எடப்பாடி விரும்பி இருக்காரு. அப்படிதான் பதற்றம் வந்து திமுகக்கா, விஜய் கட்சிக்கா, இல்லை வந்து நாம் தமிழருக்கெல்லாம் பார்க்க முடியாது. தேர்தல் வந்து நீங்க இந்த கடைசி 2-3 மாதங்கள் என்ன பிரச்சனையில் தமிழ்நாடு சிக்கிக் கொள்கிறது என்பது தெரியவே செய்யாது. இந்த 4.5 வருஷம் எத்தனையோ லாக்அப் டெத் நடந்தது. 4.5 வருஷம் 25 லாக்அப் டெத்தில் கடைசி லாக்அப் டெத்து திருவோணம். இப்போ இந்த லாக்அப் டெத்துக்கு என்னெல்லாம் ஆச்சு? இவ்வளோ பணம் கொடுத்தாங்களா? வேலூர் மாவட்டத்தில் பேரணாம்பட்டில் ஒரு லாக்அப் டெத் நடந்தது. தெரியுமா உங்களுக்கு? பேர் தெரியுமா? தெரியாது. எல்லாமே பேசினாரு சிஎம். இல்ல அப்போ உங்களுக்கு கடைசி நேரத்தில் வருகிற பிரச்சனைகளை ஊதி ஊதி பெரிதாக்குறது அரசியல். இன்னும் இதெல்லாம் கூட நிற்காது. அஜித் குமார் பிரச்சனை கூட தேர்தல் எதிரொலிக்காது. கடைசி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதங்களில் கூட்டணி எப்படி அமைகிறது, அந்த நேரத்தில் என்னென்ன பிரச்சனைகள், அதை தான் வந்து விமர்சனமா வைக்க முடியும். அதுதான் மக்கள் மனசுல போய் ரீச் ஆகும். நீங்க பழசெல்லாம் போய் நிற்காது. அதனால நீங்க கோயம்புத்தூர்ல எப்படி சீதோஷ நிலை, செங்கல்பட்டுல எப்படி சீதோஷ நிலை, தஞ்சாவூர், அதெல்லாம் எடுபடும். இப்போ இந்த கூட்டணி எப்படி அமையுதுன்றதை பொறுத்து தான் ஆட்சி திமுகவா அல்லது அதிமுகவா அப்படின்றது முடிவாகுமா? நிச்சயமா.